ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இதனால் உங்களோடு நான் தியானிக்க விரும்புகிற ஆண்டோடைய வார்த்தை ரூத் 3 அதிகாரம் 11 வேதவசனம் சொல்கிறது, மகளே, நீ பயப்பட வேண்டாம், உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை! இந்த ரூத்தின் புத்தகத்தில் எனக்கு மிக 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 பிடித்தது அந்த போவாசுடைய கேரக்டர். பாருங்க, ரொம்ப நாளாக வேதனைப்படுற ஒரு இளம் விதவை, வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்து பயமும் திகிலும் சந்தேகம் குழப்பம் நிறைந்த ஒரு பெண்ணாகிய ரூத். எப்படியாவது எனக்கு ஒரு வழி பிறக்காதா? நான் இந்த உலகத்தில் வாழ வெட்டியாக இருக்க வேண்டாம், நான் வாழணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், ஏதாவது ஒரு முயற்சி எடுக்க வேண்டாமா என்று சொல்லி துடித்து கொண்டு இருக்கிற பெண் தான் ரூத். பல முயற்சிகளை வாழ்க்கையில் எடுத்ததும் தோல்வியடைந்திருக்கலாம். நண்பர்களே, இப்பொழுது அவருடைய மாமியார் ஒரு நல்ல ஐடியா சொல்கிறார். இந்த ரூட்டில் போனவன் கண்டிப்பாக உனக்கு சக்ஸஸ் ஆயிருமா. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் கூட சில திட்டங்களை போடுகிறோம். இது சரி போடலாங்க, இந்த வழியாக போகலாம், இந்த ஷார்ட்கட்டில் போயிடலாம், இப்படிலாம் செய்யலாம் அப்படிலாம் சொல்லி நம்ம விரும்புகிறோம். பொறுத்தது போதும், இன்னும் எப்படி செஞ்சாலும் வாழ முடியும் என்றெல்லாம் யோசித்து இருக்கலாம். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்முடைய ஆண்டவர் ஒரு நாள் ஷார்ட்கட்டுக்கும் நம்முடைய குறுக்கட் வேஸுக்கும் ஆண்டவர் எஸ் சொல்கிறதே கிடையாது. யூ வாண்ட் டு மேக் எவ்ரிதிங் இன் அ ப்ராப்பர் வே, ப்ராப்பர் அப்ரோச். இதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம இன்னைக்கு எப்படி அதை அப்ரோச் பண்ணுறோம் யோசித்து பாருங்க. காலடியில் படுத்து கிடக்கிற ஒரு இளம்பெண், நடுஇரவில் கண்டுகொண்டு முடிக்கிற ஒரு அருமையான போவாஸ். நான் உடனே அவளை பார்த்து அன்பிய ஆறுயிரன்னு சொல்லலை, என்ன அழகா சொல்ற மாதிரி, மகளே பயப்படாதே, மை டாட்டர் ஃபியர் நாட். என்ன அற்புதமான வார்த்தை! அரவணைக்கிற ஒரு தகப்பனின் அன்பு, ஆசீர்வதிக்கிற ஒரு தகப்பனின் அன்பு, த ஃபாதர்ஸ் லவ். இதாங்க வாழ்க்கையில தேவை, இதாங்க தேவை. வாழ்க்கையில மறுமலர்ச்சி எப்பொழுது வருகிறது? பிதாவின் அன்பை கண்டுகொள்ளும் பொழுது, பிதாவின் அரவணைப்பில் வரும் பொழுது தான் உண்மையான வாழ்க்கை பிறக்குது. அநேக நேரங்களில் இட் இஸ் இன்வைட்டிங், இட் இஸ் ஓப்பன் டு யூ. உனக்கு அநேக நேரங்கள் அது உன்னை வரவேற்கிறது, உன்னை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறது. ஆனால் நீ என்ன செய்கிறா? யூ ஆர் டினைங். யூ வாண்ட் டு க்ளோஸ் த கேட். அதை மூடணும்னு நினச்சி உன் வழியிலே நீ போயிட்டு இருக்கிற. நீ வாழ்க்கையில் தோல்வியை மேல் தோல்வி, நெருக்கத்தின் மேல் நெருக்கம் உனக்கு ஏற்பட்டு இருக்கிறதா? கொஞ்சம் திரும்பி பாருமா. ஒரு என்னை அரவணைக்கிற தேவ அன்பு சொல்லுகிறது, உனக்கு வேண்டியெல்லாம் நான் செய்கிறேன், என்னுடைய வழிக்கு நீ வா. நிறைய பேர் தங்களுடைய வழியில இருந்து கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். தவறு, அருமையானவர்களே, மிக மிக தவறு. அன்னைக்கு சகு அப்படிதான் பிளான் பண்ணா, நான் மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டா போதும், எல்லாமே நடந்துடும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், பக்கத்தில் போய் இறங்கி வாப்பா. இட் இஸ் நாட் அ ப்ராப்பர் வே. எங்கேயோ ஒரு இடத்துல ஏறணுன்னுட்டு என்ன பார்க்குறான் ஐயா, இறங்கி வா, நான் அவங்க வீட்டிலே தங்குறேன், இவன் நல்லா பார்த்துக்க. அவன் இறங்கி வந்தான். தன் வாழ்க்கையின் தராதரத்தை விட்டு, வாழ்க்கையின் என்ன ஏம், ஆயக்காரர் என்ன, எப்படியா பணம் சம்பாதிக்கணும், அந்த ஏமெல்லாம் விட்டு இறங்கி வாரான். அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய மோட்டிவேஷன்கள், உன்னுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் விட்டு இறங்கி அவன் சொல்லுகிறான், அல்ல போவாஸ், உனக்கு வேண்டியெல்லாம் நான் செய்வேன், அதுக்கு ஒரு வழி இருக்குமா? there is a plan, there is a plan. கர்த்தர் நிச்சயமாக அவனை ஆசீர்வதிக்க போகிறார், அவருடைய திட்டத்தின்படி. நாட் யுவர் வைஸ், உன் வழியின்படி அல்ல, உன் திட்டத்தின்படி அல்ல. கர்த்தர் தம் உனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின்படி முறைப்படி சிறப்பாக அழகாக முடிவார், எந்த விதமான குறைபாடுகளின்றி. நைட்டோட நைட்டு எல்லாம் முடிச்சிருக்கலாம், ஆனால் பேர் கெட்டு போயிருமே, வாழ்க்கை கெட்டு போயிருமே. இயேசுடைய மூதாதையில் மாற முடியாத. அப்போ என்ன செய்யணும்? ஒரு ப்ராப்பர் வழியை அழகாக
போவாஸ் அவளுக்கு உண்டு பண்ணி கொடுத்து வாழ்க்கையை சீரடை செய்கிறான். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்காக ஒரு நல்ல திட்டத்தை வைத்து நல்ல வழியை வைத்து அவரோடு காத்திருக்கிறார். பயப்படாதிருங்கள். ஒரு வேண்டியது எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஒரு வாழ்க்கை வளமாக மாற்றுவார். Have a blessed day. God bless you. Amen.